Hello students, welcome to GA Max, Chapter 3 Trigonometry, Exercise 3.4. Question number 12. Prove that sin 75 minus sin 15 is equal to cos 105 plus cos 15 prove பண்ண சொல்லியிருக்காங்க. So, நம்ம left hand side லேருந்து start பண்ணலாம். So, LHS equal to sin 75 minus sin 15. So, இந்த 75 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? Sin 45 plus 13 எழுதிக்கலாம். And sin 15 எப்படி எழுதிக்கலாம்? Sin 45 minus 30 அப்படின்னு எழுதிடலாம். 45 minus 13 எழுதிட்டா 15 ஆயிரும். ஓகே, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னை sin a plus b ஃபார்முலா வச்சு, செகண்ட் ஒன்னை sin a minus b ஃபார்முலா வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். sin a plus b ஃபார்முலா இங்கே இருக்குது, sin a minus b ஃபார்முலா இங்கே இருக்குது. sin a plus b என்ன? sin a cos b plus cos a sin b. அடுத்த ஃபார்முலாக்கு மைனஸ் வரும். ஓகே, ஸோ இங்கே எப்படி வரும் நமக்கு? sin இதை a இதை bன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் sin 45 cos 30 plus cos 45 sin 30 second one இது இந்த expansion. ஓகே, ஸோ மைனஸ் sin 45 அதே ஃபார்முலா தான், நடுவில் வந்து மைனஸ் போட போகிறோம். ஓகே, அதுதான் வித்தியாசம், டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே வந்து இதே ஃபார்முலா தான், நடுவில் மைனஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் எழுதிட்டோம் நம்ம. இப்போ வந்து இந்த மைனஸ் இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம், மைனஸை வந்து உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ இது என்ன ஆயிரும் நமக்கு? sin 45 cos 30 plus cos 45 sin 30 minus sin 45 cos 30 plus cos 45 sin 30. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா எல்லாத்துக்கும் வேல்யூஸ் போட்டுடலாம். இப்போ ஓகே, இது ரெண்டும் சேம் டேர்ம்ஸ், சிமிலர் டேர்ம்ஸ். ஸோ அது ரெண்டும் கேன்சல் பண்ணிவிட்டு மற்ற ரெண்டுக்கும் வேல்யூஸ் போட்டுடலாம். அந்த cos 45 is 1 by root 2, sin 30 is 1 by root 2, sin 30 is 1 by 2. அடுத்து இந்த டேர்ம் cos 45 is 1 by root 2 and sin 30 is again வந்து 1 by 2. இதை நீங்கள் 2 டைம்ஸ்னு எழுதி கூட எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் நடுவில் வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டும் சிமிலர் டேர்ம்ஸ் தான். ஸோ 2 இன்ட்டு இது என்னது 1 by root 2 இன்ட்டு 1 by 2ன்னு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, 2வை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் டு 1 by root 2ன்னு வந்திருக்கு நமக்கு. ஓகே, ஈக்குவல் டு 1 by root 2. இது என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு cos 105 ப்ளஸ் cos 15ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த cos 105 நம்ம 60 ப்ளஸ் 45ன்னு எழுதிக்கலாம். அண்ட் cos 15 எப்படி எழுதிக்கலாம்? cos 45 மைனஸ் 13 எழுதிக்கலாம். இப்போ நம்ம இந்த cos a plus b cos a minus b ஃபார்முலா அங்கே இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். cos a plus b என்ன? cos a cos b மைனஸ் sin a sin b. இதுக்கு இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவில், காஸ் ஃபார்முலாவில் மைனஸ் வரும். இங்கே மைனஸ் இருந்தால் அங்கே ப்ளஸ் வரும். ஓகே, மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் சேம் தான், அந்த சைன் மட்டும்தான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் ஒன்றுக்கும். ஓகே, அப்போ காஸ் 60 cos a cos b minus sin a sin b. So cos 60 cos 45 minus sin 60 sin 45. அடுத்தது ப்ளஸ், அடுத்த ஃபார்முலா நான் ப்ராக்கெட் போடல, ஏன்னா அங்கே வந்து ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் தேவையில்லை. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். இங்கே இதை ஏ இதை பின்னு வச்சுட்டு a minus b cos a minus b ஃபார்முலாவில் போடுங்க. ஸோ அதே ஃபார்முலா தான் நமக்கு வந்து சைன் மட்டும் மைனஸாக வரும். cos 45 cos 30 அண்ட் மைனஸ் ஃபார்முலாவுக்கு வந்து இங்கே வந்து ப்ளஸ் வந்துடும். ஓகே, sin 45 sin 30. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம வேல்யூஸ் போட்டுக்கலாம். cos 60 1 by 2 into 1 by root 2, sin 60 root 3 by 2, sin 45 1 by root 2,
plus cos 45, again 1 by root 2, cos 30, root 3 by 2, plus sin 45, 1 by root 2, sin 30, 1 by 2. ஸோ இது ரெண்டு சிமிலர் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க. இந்த டேர்ம் இந்த டேர்மும் சேம் தான். ஸோ நம்ம போன இதில் எழுதின மாதிரி ப்ளஸ் பண்ணலாம், இல்லை 2 டைம்ஸ் இந்த டேர்மை எழுதிக்கலாம். ரெண்டு தடவை இருக்கு இல்லையா, 2 டைம்ஸ் இருக்குல்ல, அதனால் இப்படி போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by root 2. ஓகே, இது வந்து செகண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு 1 by root 2 கிடச்சிது, இங்கேயும் வந்து 1 by root 2 கிடச்சிது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 1 by root 2, right, from 1 and 2. அதனால் நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு, hence proved. ஓகே, hence proved. ஓகே, 13th question, prove that tan 75 plus cot 75 equal to 4 னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை tan a plus b ஃபார்முலா வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். tan a plus b க்கு ஃபார்முலா என்ன, tan a plus tan b by 1 minus tan a tan b, இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்ம LHS எழுதிக்கலாம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் tan 75 plus cot 75, முதல்ல நம்ம அந்த tan 75 மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ tan 75 can be written as tan 45 plus theta. ஓகே, ஸோ tan a plus b ஃபார்முலாவில் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். இந்த ஏன்னு வச்சுக்கோங்க, 45 b, the 30 bன்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலா இங்கே இருக்குது, tan a plus b equal to tan a plus tan b by 1 minus tan a tan b. ஸோ வந்து நமக்கு இங்கே எப்படி வரும்னா tan 45 plus tan 30 divided by 1 minus tan 45 into tan 30. Okay, so this is equal to values போட்டுக்கங்க. tan 45 is 1 plus tan 30 1 by root 3 by 1 minus tan 45 again 1 into tan 30 வந்து 1 by root 3. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு நியூமரேட்டர் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், root 3 plus 1 by root 3ன்னு வந்துடும் நியூமரேட்டரில். இது 1 plus 1 by root 3 எல்சிஎம் எடுத்திருக்கேன். அப்புறம் டினாமினேட்டர் என்னது, 1 minus 1 by root 3 இருக்குது, 1 minus 1 by root 3 இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் root 3 எல்சிஎம் எடுத்திங்கன்னா root 3 minus 1 by root 3ன்னு வரும். ஸோ அதனால் அது வந்து root 3 minus 1 by root 3ன்னு வரும். அண்ட் ரெசிப்ரோக்கல் போட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு root 3 plus 1 by root 3 இன்ட்டு டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா root 3 by root 3 minus 1ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா this will be equal to root 3 plus 1 divided by root 3 minus 1. இது என்னது, tan 75. ஓகே, tan 75. ஓகே, அடுத்து நமக்கு செகண்ட் டேர்மில் என்ன இருந்துச்சு, cot 75 இருந்துச்சு. ஸோ cot 75ங்கிறது இதோட ரெசிப்ரோக்கல். ஓகே, அப்போ cot 75 will be equal to root 3 minus 1 by root 3 plus 1. ஓகே, இதை இப்போ நான் ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணி காட்டிட்டு போகிறோம். அண்ட் அப்புறம் மோரோவர் இன்னொரு விஷயம், இப்போ இங்கே நம்ம tan 30க்கு வேல்யூ போட்டோம் இல்லையா, இப்போ tan 30 is equal to 1 by root 3. ஓகே, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த ப்ராப்ளத்துக்கும் இந்த வேல்யூக்கும் இப்போ இது கிடையாது, ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த tan 60யோட வேல்யூ வந்து உங்களுக்கு root 3ன்னு தெரியும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். 30க்கு 1 by root 3 60க்கு 1 by root 3 கன்ஃபியூஸ் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 30 ஸ்மால் வேல்யூவா 60 ஸ்மால் வேல்யூவா, டெஃபினெட்லி 30 தான் நமக்கு வந்து ஸ்மால் வேல்யூ. அப்போது ஸ்மால் வேல்யூக்கு வந்து இப்போ இந்த 1 by root 3லையும் root 3லையும் எது ஸ்மாலர், 1 by root 3 தான் ஸ்மாலர், root 3 will be greater இல்லையா. ஸோ இந்த சின்ன ஆங்கிளுக்கு ஸ்மால் ஆங்கிளுக்கு ஸ்மால் வேல்யூ அண்ட் பிக்கர் ஆங்கிளுக்கு வந்து பிக்கர் வேல்யூ. இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது மறக்காது. இந்த கொஷனில் நம்ம tan 60 யூஸ் பண்ணலை, ஜென்ரலாக உங்களுக்கு நான் சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கிறக்கா. ஓகே, இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் இருக்குது. நம்ம எல்ஹெச்எஸில் என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஸோ tan 75 ப்ளஸ் cot 75. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan 75ங்கிறது என்னது நமக்கு root 3 plus 1 by root 3 minus 1.
ப்ளஸ் அடுத்தது அதோட ரெசிப்ரோக்கல் √3 மைனஸ் 1 பை √3 ப்ளஸ் 1. ஓகே, இப்போ எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் என்ன வரும், √3 மைனஸ் 1 இன்ட்டு √3 ப்ளஸ் 1ன்னு வரும். நியூமரேட்டரில் இது இங்கே மல்டிப்ளை ஆகும், அது அங்கே மல்டிப்ளை ஆகும் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு √3 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் நியூமரேட்டரை. டினாமினேட்டரை வந்து a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி அந்த ஃபார்முலாவில் போடுங்க. போட்டிங்கன்னா a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி என்னன்னு தெரியும், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு டினாமினேட்டரில் யூஸ் பண்ணிடுவீங்க. இங்கே வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்புறம் a மைனஸ் பி ஸ்கொயருக்கு வந்து இங்கே மைனஸ் வரும். அதை வச்சு நியூமரேட்டர் பண்ண போகிறோம். ஸோ √3 ஸ்கொயர் இஸ் 3 அண்ட் ப்ளஸ் 2ab டேர்ம் ப்ளஸ் 2 இன்ட்டு √3 இன்ட்டு 1 2√3 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1. இந்த பி ஸ்கொயர் டேர்மை ரெண்டாவது எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகே, அடுத்தது இந்த எக்ஸ்பான்ஷன் போடுறேன். √3 ஸ்கொயர் இஸ் 3 and minus 2 into √3 and plus 1 square 1. Denominatorல √3 square minus 1 square. Okay, a square minus b square equal to இங்கே வந்து 2√3 minus 2√3 cancel ஆயிரும். நியூமரேட்டரில் 3 plus 3 6 plus 2 8ன்னு வந்துடும். டினாமினேட்டரில் √3 square is 3 and 1 square is 1. So 8/2 equal to 4. Okay, equal to right hand side வந்துருச்சு. Okay, hence proved என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், tan 75 plus cot 75 equal to 4ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, 11th question, prove that cos a plus b into cos c minus cos b plus c into cos a is equal to sin b into sin c minus a ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கோம். எழுதிட்டு இப்போ இங்கே cos a plus b ஃபார்முலாவை வச்சு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். இங்கே cos b plus c ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம் இங்கே. ஸோ cos a plus b is equal to cos a cos b minus sin a sin b. ஓகே, cos a cos b minus sin a sin b அண்ட் மைனஸுக்கு மைனஸ் வரும். அதை வச்சு நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இதை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஓகே, சைன் ஏ சைன் பி இன்டு காஸ் சி மைனஸ் அடுத்தது இதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது காஸ் பி காஸ் சி மைனஸ் சைன் பி சைன் சி இன்ட்டு காஸ் ஏ. வெளியே வந்து இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் வெளியே நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த காஸ் ஏ ரெண்டு இதோட மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் அதோட பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த காஸ் ஏவை இதோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அடுத்த இதோட மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஓகே, சைன் எல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம் நம்ம. ஓகே ஓகே, இதை நம்ம இந்த காஸ் ஏ ரெண்டோடையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம், காஸ் ஏ ரெண்டோடையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ ரெண்டு டேர்ம்ஸ் இங்கே நமக்கு கேன்சல் ஆகுது, இதுவும் கேன்சல் ஆகிடுது, சேம் டேர்ம்ஸு. மிச்சம் இருக்கிறது வந்து இந்த டேர்மும் இந்த டேர்மும் மட்டும் இருக்குது. அண்ட் இதில் ரெண்டுலையும் காமன் என்னது, சைன் பி காமனாக இருக்குது. ஸோ சைன் பியை காமன் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் எழுதிக்குவோம். சைன் சி காஸ் ஏ இருக்கும் இல்லையா. சைன் பியை நான் எடுத்துட்டேன் வெளியே. ஸோ சைன் சி காஸ் ஏ இருக்கும். sin c into cos a இருக்கும். இங்கே வந்து sin b வெளியே எடுத்துட்டோம், மைனஸ் இருக்குங்க, அதனால் மைனஸ் அடுத்தது இங்கே என்ன வரும், cos c into sin a. ஓகே, அப்படின்னு வந்துடும். ரைட், இப்போ இது என்ன ஃபார்முலா, அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஈக்குவல் டு sin b into இது என்ன ஃபார்முலா, சைன் ஃபார்முலா இல்லையா. சைனில் நெகட்டிவில் வர்ற ஃபார்முலா. அண்ட் ஆங்கிள்ஸ் ஏபி இருக்கிற இடத்துல சியும் ஏவும் இருக்குது, அதனால் சி தான் ஃபஸ்ட்டு இருக்குது நமக்கு. நெகட்டிவ் நடுவில் வரனால இந்த ஆர்டரில் தான் எழுதணும். ஸோ சி மைனஸ் ஏ. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சைன் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் போடுவோம்ல, அதை மாதிரி சைன் சி மைனஸ் ஏவை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். சைன் சி காஸ் ஏ மைனஸ் காஸ் சி சைன் ஏ. கரெக்டாக வந்துச்சா. ஸோ இதுதான் நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு. நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ this is the right hand side and hence proved. Okay students, we'll continue in the next video.